இன்றைய பைபிள் வசனம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்குச் சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னைத் தாங்குவேன். ஏசாயா 41 வசனம். வசன விளக்கம். இந்த வசனம் கடினமான காலங்களில் நம்மை உற்சாகப்படுத்தும் ஒரு வலிமையான நம்பிக்கையின் வாசல். நீ பயப்படாதே என்பதிலேயே ஒரு நற்செய்தி உள்ளது. மனிதனாகிய நம்மில் பலருக்கும் எதிர்பாராத சூழ்நிலைகள், ஆபத்துக்கள், தனிமை, தோல்வி போன்றவை பயத்தை ஏற்படுத்தும். ஆனால் தேவன் சொல்லுகிறார், நீ பயப்பட வேண்டாம், நான் உன்னுடனே இருக்கிறேன். இங்கே தேவன் நம்முடன் இருக்கிறார் என்று உறுதி செய்கிறார். தேவனுடைய சமூகம் என்பது நமக்கான ஒரு பாதுகாப்பு கோட்டையாக இருக்கிறது. நான் உன் தேவன், தேவன் நம்முடையதாயிருக்கிறார் என்பதை மறுபடியும் உறுதி செய்கிறார். நம் தேவைகளை அறிந்து நமக்கு வழிகாட்டி நடக்கக்கூடியவர். நான் உன்னை பலப்படுத்துவேன், உனக்கு சகாயம் பண்ணுவேன். நாம் பலவீனமடைந்த போதும் தேவன்தான் நம்மை வலிமையாக்குகிறார். நம்மால் முடியாததை அவர் செய்வார். நீதியின் வலது கரம் என்பது தேவனுடைய நீதி, பரிசுத்தம் மற்றும் வல்லமையை குறிக்கிறது. அதனாலேயே அவர் நம்மை தாங்குவார். நாம் விழாமல் சோர்ந்து போகாமல் பார்த்துக் கொள்வார். ஜெபம். கர்த்தாவே, உம்முடைய வார்த்தையின் ஊடாக எனக்கு உற்சாகமும் நம்பிக்கையும் அளித்ததற்கு நன்றி. என் வாழ்க்கையில் பல சமயங்களில் நான் பயந்து திகைத்து நிற்கிறேன். ஆனால் இன்றைய வசனம் எனக்காக நீங்கள் பேசும் நேரடி வார்த்தை என்பதை உணர்கிறேன். நீங்கள் எனக்காக இருக்கிறீர்கள், எனக்கு தேவனாக இருக்கிறீர்கள் என்று சொன்னீர்கள். அந்த நம்பிக்கையில் நான் நடக்க விரும்புகிறேன். என் பலவீனங்களை நீங்கள் வலிமையாக்க வேண்டும். என் பயங்களை நீக்கி உங்கள் சமாதானத்தை கொடுக்க வேண்டும். உங்கள் நீதியின் வலது கரத்தால் என்னை தாங்கி எல்லா சந்தர்ப்பங்களிலும் உங்கள் மேல் நம்பிக்கையோடு வாழ நான் ஆசைப்படுகிறேன். எப்போதும் என்னுடனே இருப்பதற்கும் என்னை கைவிடாததற்கும் நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன்.